உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய் மற்றும் புதன், ராகு, மீனத்தில் சூரியன், சனி மற்றும் சுக்கிரன். முதலில் மேசம். 3 விஷயங்கள் முக்கியமானவை. ஒன்று, ராகு 11ஆம் இடத்தில் இருப்பது. இரண்டாவதாக ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பது. மூன்றாவது, சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பது. இவை முழுவதும் உங்களுக்கு சாதகமான அம்சங்கள். தெளிவான சிந்தனையும் ஏற்படும். தொழில் திட்டங்கள் படிப்படியாக உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமையும். புதிய பாகஸ்தர்கள் வருவார்கள். குரு உங்கள் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பது வெற்றிக்கு துணையாக அமையும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும். செலவுகள் செய்யும் பொழுது மிக ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். விரயஸ்தானம் பலம் பெற்றிருக்கிறது. 7.5 சனி தொடங்குகிறது. இந்த நேரத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக பார்த்து செய்ய வேண்டும். 20/3/2026 அதிகாலை 2:17 மணி முதல் 22/3/2026 அதிகாலை 4:01 மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: ராகவேந்திர மகானை வழிபடுங்கள். அடுத்தது ரிஷபம். சுகாதிபதி சூரியன் லாபஸ்தானத்திற்கு வந்துவிட்டார். அரசாங்க காரியங்களில் உள்ள சிக்கல்கள் அகலும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகளோடு சுமூகமான உறவு நிலவும். தனஸ்தானத்தில் குரு இருப்பதாலும் 11ஆம் இடத்தில் ராசிநாதன் சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதாலும் பணப்பிரச்சனைகள் வருவதற்கு வழியில்லை. குடும்ப நிலைமை நன்றாகவே இருக்கும். தொழில் விஸ்தரிப்பு முயற்சிகள் கைகூடும். பயணங்கள் பலன் தரும். குரு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் பகை மாறும், நட்பு வளரும். சகோதரர்களால் உதவி உண்டு. வீடு மனை வாங்கும் யோகமும் கை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுகள் நன்றாகவே இருக்கும். சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை. திடீர் இடமாற்றங்கள் நிகழலாம். குறிப்பாக நீங்கள் விரும்பாத இடத்துக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது மிதுனம். ராசிநாதன் புதன் பாகிஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் தைரியஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். 3ஆம் இடத்தில் அமர்ந்த கேது ராசிநாதனின் பார்வையை வாங்குவதோடு உங்களுடைய வெற்றிக்கும் சிந்தனை பலத்துக்கும் சாதகமாக இருக்கின்றார். குருவின் பார்வையால் திரிகோண ஸ்தானங்கள் பலம் பெறுகின்றன. எனவே எப்படி பார்த்தாலும் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் கடைசியில் நன்மையாகவே முடியும். ராசியில் குரு இருப்பதால் திடீர் குழப்பங்கள் ஏற்படலாம். புதிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். 9ஆம் இடத்தில் 6க்குரிய செவ்வாய் இருப்பதால் தேவையற்ற பகைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் தராதீர்கள். பரிகாரம்: முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமாகும். அடுத்தது கடகம். இதுவரை அஷ்டமத்திலிருந்து சனி விலகி பாகிஸ்தானத்துக்கு செல்வதும் அங்கு சூரியன் இணைவதும் சுக்கிரன் உச்சம் பெறுவதும் நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்களிலிருந்து வெளிவர உதவும். வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படப் போகிறது. எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறப் போகின்றன. சில அற்புதமான பயணங்கள் அமையும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறார். அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார். செலவை விட வரவு கம்மியாக இருக்கும். உறவுகளோடு கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் தர வேண்டாம். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம். சுபகாரிய முயற்சிகளில் சில தடைகள் உண்டு. முன்கூட்டியே யோசித்தால் மாற்று வழிகள் கண்டுபிடிக்கலாம். சந்திராஷ்டமம் 16/3/2026 மாலை 6:01 மணி முதல் 18/3/2026 இரவு 11:23 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: சோமவார விரதமிருந்து சுப்பிரமணியை வணங்குங்கள். அடுத்தது சிம்மம். குருவின் பார்வை தைரியஸ்தானத்தில் விழுவதால் எதையும் சமாளித்துக் கொள்ளும் தைரியம் ஏற்படும். 5ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் குருவின் பார்வை விழுவதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வீட்டில் குடும்பத்தினர் ஒத்துழைப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவுகளில் 7இல் உள்ள ராகுவால் சில விரிசல்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. என்றாலும் குருவின் பார்வையால் கட்டுப்பட்டு இருக்கும். ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அவர் நன்மையே செய்வார். தொழிலில் யோகத்தை ஏற்படுத்துவார். செலவுகள் வந்தாலும் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து கடைசி நேரத்தில் பணவரவு தந்து காப்பாற்றுவார். ராசியில் கேது, லாபஸ்தானத்தில் குரு, ஆனால் வக்ரமாக இருக்கிறார்.
செலவுகளை பார்த்து செய்யுங்கள். திடீர் செலவுகளும் விரும்பாத செலவுகளும் தேவையற்ற செலவுகளும் ஏற்பட்டு பணப்பற்றாக்குறையை தரும். மருத்துவ செலவுகளும் சற்று அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் 18/3/2026 இரவு 11:24 மணி முதல் 21/3/2026 அதிகாலை 2:16 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: குலதெய்வ வழிபாடு கை கொடுக்கும். அடுத்தது கன்னி. 6ஆம் இடத்தில் உள்ள கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும். குறிப்பாக ராகு, செவ்வாய், புதன் இருப்பதும் குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பதும் பலம். தனபாகியாதிபதி சுக்கிரன் சப்தம கேந்திரத்தில் உச்சம் பெறுவது மிகப்பெரிய நன்மையை செய்யும். குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் சுமை குறையும். கடுமையாக முயற்சித்த பணிகள் தடையின்றி வெற்றி பெறும். சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் புதிய முதலீடுகளை குறித்து இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். அதிக கடன்களை வாங்க வேண்டாம். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகும் வாய்ப்பு உண்டு. பொறுப்புகளில் அலட்சியம் காட்டி அவப்பெயர் சம்பாதிக்க வேண்டாம். சந்திராஷ்டமம் 21/3/2026 அதிகாலை 2:17 மணி முதல் 23/3/2026 அதிகாலை 4:01 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: பூஜை அறையில் தன்வந்திரி ஸ்லோகம் படியுங்கள். அடுத்தது துலாம். குரு பாகியஸ்தானத்தில் பலத்தோடு இருப்பதும் ராசியை பார்ப்பதும் சிறப்பு. இதனால் ராசியின் பலம் அதிகரிக்கிறது. குருவின் வீட்டில் ராசிநாதன் உச்சம் பெறுவதும் சிறப்பு. நிலையான வருமானமும் திருப்தியான வருமானமும் கைகூடும். பழைய கடன்கள் அடைபடும். பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் ராகு, செவ்வாய் இருப்பதால் வீடு வாசல் யோகம் உண்டு. வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடைத்துவிடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகள் உண்டு. முக்கிய முடிவுகளை அவசரப்படாமல் எடுக்க வேண்டும். தூக்கமின்மை, மன அழுத்தம், பணிச்சுமை அதிகரிக்கும். வீடு வாகனம் தொடர்பாக எதிர்பாராத சிறிய செலவுகள் ஏற்படலாம். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். அடுத்தது விருச்சிகம். இதுவரை 4ஆம் இடத்திலிருந்து சனி பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் சென்று விட்டதால் சனியினால் ஏற்பட்ட அர்த்தாஷ்டம தோஷம் குறைகிறது. வேலையில் எதிர்பார்த்து காத்திருந்த பணி மாற்றமும் சிலருக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கும். கருத்து விரோதம் கொண்டிருந்த உறவினர்களின் கருத்து மாறும். 7க்குரிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது நல்ல பலன்களை வாரி வழங்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதிய வாகனம் வாங்குவீர்கள். 8ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இவை இரண்டும் தோஷங்களை தரும். தோஷங்கள் என்றால் எதிரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தை தரும். உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகளின் மன அழுத்தம் ஏற்படும். எதிர்பாராத பிரயாணங்களால் சிரமங்கள் உண்டு. பரிகாரம்: முருகப்பெருமானை வணங்குங்கள். அடுத்தது தனுசு. 7வது ராசியில் ராசிநாதன் குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அவருடைய பார்வை ராசியில் விழுவது சுபத்தன்மையை அதிகரிக்கும். அதே நேரத்தில் கும்பராசியில் உள்ள கிரகங்களுக்கும் அவருடைய சுப பார்வை கிடைப்பதால் 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அதனால் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். தொட்ட காரியங்கள் பலிதமாகும். எண்ணங்கள் செயல் வடிவமாகும். செயல்களில் உள்ள தடைகள் நீங்கும். செவ்வாய் சுபபலத்தோடு இருப்பதால் சொத்து வீடு அமையும். சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும். திருமணமாகி குழந்தைகளுக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு போட்டித் தேர்வுகளின் மூலம் வேலை கிடைக்கும். வாய்ப்பு அதிகம். தன குடும்பாதிபதி சனி 4ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்திருப்பதால் அவசரப்பட்டு எந்த பணியிலும் ஈடுபடக்கூடாது. முடிவுகளை உடனுக்குடன் எடுக்கக்கூடாது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டும். சனி வாக்கதிபதியாகவும் இருப்பதால் அவசரப்பட்டு பேசி வம்பில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. வேலை செய்யும் இடத்தில் உங்கள் சக்திக்கு மீறிய பொறுப்புகள் சுமத்தப்படும். பரிகாரம்: ஸ்ரீராமரை வழிபடுங்கள். அடுத்தது மகரம். ஒரு வழியாக கடந்த 7.5 வருடங்களாக நடந்து கொண்டிருந்த 7.5 சனி உங்களை விட்டு விலகியது. குருவின் வீட்டில் உபஜயஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பது சிறப்பு. அதோடு உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் ஆகிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது அற்புதமான அமைப்பு. தொழில் வணிகம் வெற்றிகரமாக நடக்கும். பூர்வ புண்ணிய பலம் இருப்பதால் நினைத்தது நடக்கும். வாழ்க்கையில் புதிய இனிமை காண்பீர்கள். இதுவரை பட்ட சிரமங்கள் படிப்படியாக மாறும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. லாபம் அதிகரிக்கும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் உஷ்ண கிரகம். வாக்குஸ்தானத்தில் ராகுவோடு இருப்பதால் பேச்சில் கடுமையை காட்ட வேண்டாம். இனிமையை காட்டுங்கள். உடலில் சூட்டுக்கொப்பளம், செரிமான கோளாறுகள், கண்ணெரிச்சல் போன்றவை ஏற்படலாம். பரிகாரம்: நவகிரக வழிபாடு பலன் தரும். அடுத்தது கும்பம். தன குடும்பஸ்தானத்தில் சுக பாக்கியாதிபதி உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதை
விட சிறப்பு வேறு என்ன இருக்க முடியும்? மற்ற பிரச்சனைகளை இந்த அமைப்பை சரிகட்டிவிடும். குடும்பத்தில் சுமூகமான ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உறவுகள் ஒன்றாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதில் இருந்த கவலைகள் மறையும். ஜென்ம ராசியிலிருந்து சனி விலகுவதால் ஒரு நிம்மதியை உணர்வீர்கள். தன குடும்ப குரு பூர்வகுனி ஸ்தானத்திலிருந்து ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு. பணவருவாய் அதிகரிக்கும். தொழிலில் லாபம் உண்டு. ஜென்ம ராசியில் ராகு செவ்வாய் புதன் இருக்கிறார்கள். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தந்துவிடும். அந்த வேலையை ராகு செய்வார். அதிகம் எதிர்பார்க்காதீர்கள். தோல் நோய்கள் இருந்தால் சற்று பிரச்சனையை தரும். 16/3/2026 மாலை 6:01 மணி முதல் 18/3/2026 இரவு 11:23 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: அன்னதானம் செய்வதற்கு இயன்ற பொருளுதவி செய்யுங்கள். அடுத்தது மீனம். ராசி அதிபதி குரு சுகஸ்தானத்தில் இருக்கிறார். கேந்திரத்தில் இருந்தாலும் வக்கரமாக இருப்பதால் கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். கேது தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே சற்று ஏற்குமாறாகத்தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் எதிலும் அதிர்ஷ்டத்தையும் தானாக நடந்துவிடும் என்பதையும் எதிர்பார்க்கக்கூடாது. விழிப்புணர்வு முயற்சியை மட்டுமே பலன் தரும். விட்டு கொடுத்து வாழும்பொழுது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மறையும். அதற்கு சுக்கிரன் உதவுவார். தொழில் ஸ்தான அதிபதி குரு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் சுபகாரியங்கள் நடக்கும். கவனம் மட்டுமே உங்கள் பார்வையில் இருக்க வேண்டும். அப்பாவித்தனமாக எதையும் நம்ப வேண்டாம். வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும். காரணம், விரயஸ்தானம் பலம் பெற்றிருக்கிறது. இறுக்கி பிடித்து செலவு செய்யுங்கள். தேவையற்ற வீண் பேச்சுகளிலும் வீண் செயல்களிலும் காலத்தை கழிக்க வேண்டாம். 18/3/2026 இரவு 11:24 மணி முதல் 20/3/2026 அதிகாலை 2:16 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மர் பூஜை நலம் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.